பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் வரும் 14ஆம் தேதி அவனியாபுரம், 15ஆம் தேதி பாலமேடு, 16ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆகிய 3 போட்டிகள் நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் இப்போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு தற்போது மாலை 5 மணிக்கு தொடங்கியுள்ளது நிக்கிதா. இதில் ஏராளமான இளைஞர்கள் காளை உரிமையாளர்கள் ஆர்வம் பதிவு செய்து வருகின்றனர். ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யும் போது காளைகளுக்கான பதிவில் காளையின் இனம், பூர்வீகம், வயது, பல்வரிசைகள், நிறம், கொம்பின் நீளம், காளையின் உயரம், காளையின் அடையாளங்கள், கொம்புகளுக்கிடையே உள்ள இடைவெளி, கால்நடை மருத்துவத்தின் பெயர் மற்றும் தடுப்பூசி விவரங்கள், காளையின் மருத்துவ சான்று உள்ளிட்ட ஆவணங்களை அதில் பதிவு செய்ய வேண்டும். இதே போன்று மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு, மாடுபிடி வீரரின் கைபேசி எண், ஆதார் எண், பெயர், வயது மற்றும் முகவரி, மின்னஞ்சல், எடை மற்றும் இரத்த வகை, உயரம் உள்ளிட்டவைகளை பதிவு செய்ய வேண்டும். இந்த முன்பதிவான நாளை மாலை 5 மணி வரை 3 இடங்களில் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆன்லைன் பதிவில் நாளை மாலை 5 மணி வரை பதிவு செய்யலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிகிதா, பதிவின் போது எந்த போட்டியில் கலந்து கொள்ளப் போவது குறித்தும் தகவல் அளிக்க வேண்டும். ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரரோ காளையோ மற்ற போட்டியில் கலந்து கொள்ள இயலாது என்பது தற்போது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் போன முறை பதிவு செய்யப்பட்ட போது 3 ஜல்லிக்கட்டில் ஒரே வகையான காளைகள் மற்றும் மாடுபிடிகளில் பங்கேற்கும் வலை இருந்த நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அதாவது 3 ஜல்லிக்கட்டு அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட 3 ஜல்லிக்கட்டிலும் ஒரு ஜல்லிக்கட்டில் மட்டுமே அந்த மாடுகளும் காளைகளா இருந்தாலும் சரி, அந்த மாடுபடி வீரராலும் சரி, ஒரு ஜல்லிக்கட்டில் மட்டுமே பங்கேற்க முடியும் என்ற ஒரு வழிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் தற்போது கொண்டுள்ளது. இன்னைக்குதான் பதிவு செய்யப்பட்ட காளை மற்றும் மாடுபடி வீரர்களின் ஆவணங்களை பொறுத்து அவர்களுக்கான அனுமதி சீட்டு ஆன்லைனில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இதற்கு போட்டிகள் ஒரு முன்பாக துவக்கங்களுக்கான போட்டியில் அனுமதிக்கப்படுவது நிகழ்தான். ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுபடி வீரர்கள், காளை உரிமையாளர்கள் ஆர்வம் தற்போது பெயரை பதிவு செய்து வருகின்றனர். இதற்கான முறைகளை தடுக்கும் மூலமாக QR கோடு இணைப்பில் தொகை வழங்கப்படும் என்று ஆன்லைன் மூலம் இணைப்பு அனைவருக்கும் QR கோடு பதிவு கொண்ட அந்த அனுமதி வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது நிற்கிறதா. எனவே நாளை மாலை 5 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த முன்பதிவுக்கு தற்போது பதிவு செய்வதற்காக ஒவ்வொரு இசேவை மையங்களிலும் காளையின் உரிமையாளர் இருந்தாலும் சரி, மாடுபடி வீரர்களும் சரி தற்போது லைனில் காத்திட்டு தற்போது பதிவு செய்து வரும் நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது நிற்கிறதா. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.